எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோ விஷயத்த கேட்டுட்டு இருக்கும்போதே ஐஸ்வர்யா ரொம்ப எமோஷனல் ஆகி மயக்கம் அடிச்சு கீழ விழுந்துடுறாங்க. பார்த்தீங்கன்னா, அவங்க மாசமா இருக்கான்னு சொல்லிடுறாங்க. கௌதம் இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவ யார்கிட்ட போய் கெட்டு போயிட்டு வந்தாலும் எனக்கு எதுவுமே தெரியாது. ஏற்கனவே கர்ப்ப நாடகம் போட்டவ தானே, அவன் ஃப்ரெண்டோட தான் கெட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா நாடகம் பண்ணிடுறாரு. ஐஸ்வர்யால தாங்க முடியல. ஒரு நாள் நான் டெஸ்ட் எடுத்து காட்டுவேன் கௌதம், இது உங்க குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பேசுறாங்க. மகா பார்த்தீங்கன்னா, அவங்க அக்காவுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. சூர்யா கிட்டயும் கேட்குறாங்க. எங்க அக்கா பொய் சொல்லலே தவிர மத்தபடி வேற எந்த தப்பான இதுக்கும் நடந்திருக்க மாட்டா. நீங்க எனக்கு சப்போர்ட் பண்றீங்களான்னு சொல்லி கேட்பா. அதே மாதிரி சூர்யாவும் பார்த்தீங்கன்னா, நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. வீட்ல பார்த்தீங்கன்னா 2 பேரும் உட்காந்துட்டு இருப்பாங்க. சாரின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க மகா. எதுக்கு மகா இந்த மாதிரிலாம் பண்ற அப்படின்னா, இல்ல எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் வேணும். பொண்டாட்டின்னு உங்களோட இந்த வீட்ல. இல்ல நான் செல்லா காசா தான் இந்த வீட்ல இருப்பேன். யாருமே என்ன மதிக்க மாட்டாங்க. அதனால நீங்க தான் இவ்வளோ நேரம் நடிச்சிட்டு இருந்தீங்க. இனிமே நான் தான் நடிக்க போறேன்னு சொல்லிட்டு மகா வந்து சூர்யாவை லவ் பண்ற மாதிரி ரொம்ப கேர் எடுத்துக்கிற மாதிரி எல்லாமே நடந்துக்கிறாங்க. சூர்யாவும் பார்த்தீங்கன்னா தாத்தாக்காக நம்மளும் சேர்ந்து நடிச்சாதான் இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, மகா கொஞ்சம் காஃபி எடுத்துட்டு வா அப்படின்றாங்க. மகா பார்த்தீங்கன்னா போய் காஃபி எடுத்துட்டு வராம அமைதியா இருக்காங்க. என்ன ஒரு புருஷன் வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கான், என்ன பார்க்குற நீ கவனிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. தாத்தா பார்த்தீங்கன்னா சிரிக்கிறாங்க. மகா தோ எடுத்துட்டு வரங்க காஃபி அப்படின்னு சொல்லிட்டு காஃபி எடுத்து வந்து கொடுக்குறாங்க. சூர்யாவும் பார்த்தீங்கன்னா குடிச்சிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு சாப்பாடு செஞ்சிய மகா அப்படின்னு சரி வாங்க எல்லாரும் ஒன்றா சாப்பிடலான்னு சொல்லிட்டு சாப்பாடு பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒன்றா சாப்பிட்றாங்க. ராஜலட்சுமிக்கு ஒன்றும் புரியல இவங்க இந்த மாதிரி நடந்துக்கிறது. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் யோசிக்கிறாங்க ராஜலட்சுமி. சூர்யா வந்து தாத்தாக்காக தான் இப்போ நடிச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். உண்மையாக இப்போ மகா மேலே லவ் எல்லாம் கிடையாது அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனால் சூர்யாவுக்கு பார்த்தீங்கன்னா மகா மேலே லவ் வந்துருச்சு. மகாவும் அன்பா நடந்துக்கிறாங்க.